என காங்கிரஸ் கட்சியின் தொடக்க நாளில் இருந்த கேட்கப்படும் முக்கிய கோரிக்கையே மாநில அந்தஸ்துதான். அதனை கேட்டு மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்றார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான கையேடு வழங்கும் நிகழ்வில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையால் 2025-26 ஆண்டிற்கான நீட் அல்லாத கால்நடை மருத்துவம், பொறியியல், நர்சிங், கலை, அறிவியல், வேளாண், சட்டம் மற்றும் உயிரியல் பாடப்பிரிவுகளின் சேர்க்கைக்கு சென்டா கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட உள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை மேலும் 12ஆம் தேதி நேற்று பிற்பகல் 3 மணி முதல் வரும் 31ஆம் தேதி வரை பதிவு செய்யலாம் என்று சென்டா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவையால் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான தகவல் கையேடு வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, ஆண்டுதோறும் நீட் மற்றும் நீட் அல்லாத படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை சென்டாக் மூலம் நிரப்பப்பட வருகிறது. அதேபோல் 2025-26 ஆண்டிற்கான நீட் அல்லாத அனைத்து படிப்புகளுக்கும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது. விண்ணப்பங்களை மே 12 பிற்பகல் 3 மணி முதல் மாணவர்கள் பதிவு செய்யலாம் என்று மொத்தம் 10,577 இடங்கள் உள்ளன என்றும் தெரிவித்தார். மேலும் அவர் புதுச்சேரியால் அறிவித்த திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்துகின்ற அரசாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்ளது. இதுவரை ஒவ்வொன்றாக செயல்படுத்தி வருகின்றோம். இப்போது அறிவித்த திட்டங்கள் விரைவில் செயல்படுத்துவோம். ரேஷன் கடைகளில் இலவச அரிசி கொடுக்கப்பட்டு வருகிறது. விரைவில் கோதுமை கொடுக்கப்படும். புதுச்சேரிக்கு வருகை தந்த மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்பு மற்றும் இளைஞர் நல அமைச்சகம் மன்சுக் மாண்டவியா மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அவரிடம் மத்திய அரசு தேவையான நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்ற நிர்வாகம் தொடர்பாக பேசினேன். ஏனா காங்கிரஸ் கட்சியின் கொள்கையே மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்பதுதான். அதற்காக எப்போதும் வலியுறுத்துவோம். இப்போது வலியுறுத்தி வருகின்றோம் என்று கூறிய அவர், ஏனா காங்கிரஸ் கட்சியின் தொடக்க நாளில் இருந்து கேட்கப்படும் முக்கிய கோரிக்கை மாநில அந்தஸ்து தான். அதனை மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்துவோம். மாநில அந்தஸ்து கிடைக்காவிட்டால் பாஜக கூட்டணியில் நீடிக்க வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து முடிவு செய்ய வேண்டும் என எதிர்கட்சியினர் கூறியுள்ளது. கேள்விக்கு மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கு மத்திய அரசை எங்களுடைய அரசு நிச்சயமாக வலியுறுத்தும் என பதிலளித்தார். ஆன்லைனில் குறைந்த விலையில் ஆப்பிள் போன் தருவதாக மோசடி செய்த இருவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ள நிலையால் அதில் ஒருவர் டேக்வாண்டோ விளையாட்டில் 3 தங்க பதக்கங்களை பெற்றிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைதளங்களான வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆப்பிள் போன்களை 7,000 ரூபாய்க்கு 8,000 ரூபாய்க்கு தருகிறேன். பணம் செலுத்தியவுடன் கொரியரில் போன் உங்கள் விலாசத்திற்கு அனுப்பப்படும் என்ற விளம்பரம் ஒன்று வந்துள்ளது. இதனை நம்பிய தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த இளைஞர்கள் அந்த வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு பணத்தை செலுத்தியுள்ளனர். ஆனால் பணத்தை பெற்றுக்கொண்டு செல்போனை கொடுக்காமல் அவர்கள் கட்டிய பணம் ஏமாற்றப்பட்டுள்ளது. இது குறித்து கேட்ட ஒரு இளைஞரின் செல்போனுக்கு அந்த மர்ம நபர்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியுள்ளனர். அதில் முடிந்தால் என்னை நெருங்கிப்பார் என மிகவும் பாதுகாப்பான வளையத்திற்குள் இருக்கின்றேன் என கூறி ஆபாசமாக பேசியுள்ளனர். இதனை அடுத்து அந்த இளைஞர் இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். இதனை அடுத்த ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி ஆகியோர் வழக்கு பதிவு செய்த திருச்சி ஆவணியாபுரத்தைச் சேர்ந்த சஜித் அகமதோ, புதுவையைச் சேர்ந்த மாதீஷ் ஆகியோரை கைது செய்துள்ளனர். இதில் மாதீஷ் சரளமாக 6 மொழிகள் பேசும் திறமை கொண்டவர் என்பதால் வாடிக்கையாளர்களிடம் எளிதாக பேசி ஏமாற்றியுள்ளார். மேலும் டேக்வாண்டோ விளையாட்டில் 3 தங்க பதக்கங்களை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரியாங்குப்பம் அருகே தனியார் டியூஷன் சென்டரில் பயின்று வரும் மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற 3 கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த 85 கிராம் காய்ந்த கஞ்சா நிலை பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் புறவழி சாலையில் உள்ள தனியார் டியூஷன் சென்டரில் படிக்கும் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக அரியாங்குப்பம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் சப் இன்ஸ்பெக்டர்கள் முருகானந்தம் தலைமையால் ASI சிரஞ்சீவி, தலைமை காவலர் வேல்முருகன் ஆகியோர் அந்த பகுதிக்கு சென்று ரகசியமாக கண்காணித்தனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கு இடமாக முறைகள் நின்று கொண்டிருந்த 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் புதுச்சேரி உப்பளம் அசோகன் வீதியைச் சேர்ந்த 30 வயதாகும் மதி என்ற மதிவாணன், மம்பாக்கிரபாளையம் நடுத்தருவைச் சேர்ந்த 40 வயதாகும் சரவணன், நோடாங்குப்பம் புது காலனியைச் சேர்ந்த 20 வயதாகும் ஈஸ்வரன் என்பதும் அவர்கள் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்றதும் தெரிய வந்தது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 3 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 85 கிராம் கஞ்சா,
பொட்டலங்கள், ஒரு மோட்டார் பைக் மற்றும் 3 செல்போன்களை பறிமுதல் செய்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கவர்னர் மாளிகைக்கு 4வது முறையாக மீண்டும் வந்த வெடிகுண்டு மிரட்டலால் புதுவையில் பரபரப்பு நிலவி வருகிறது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகைக்கு இன்று மீண்டும் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் காவல் தலைமையகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து எஸ்பி இன்ஸ்பெக்டர் தலைமையில் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய் குழுவினர் கவர்னர் மாளிகையில் சோதனை மேற்கொண்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதே கவர்னர் மாளிகைக்கு கடந்த 14 மற்றும் 22 தேதிகளில் இமெயில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். தற்போது 4வது முறையாக கவர்னர் மாளிகைக்கு மிரட்டல் விடுத்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் சமீப காலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக ஜிப்மர், கவர்னர் மாளிகை மற்றும் முதல்வர் வீடுகளுக்கு தொடர்ந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருவது போலீசார் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வீர தமிழரசு வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கம் சார்பில் முப்பெரும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. வீர தமிழரசு வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கம் நடத்திய முப்பெரும் விழாவாக புதுவை தமிழ்ச்சங்க அரங்கத்தில் வைகாசியில் பிறந்த வள்ளுவர் விழா கருத்தரங்கம், விருது வழங்குதல், நூல் வெளியீட்டு நடைபெற்றது. விழாவில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், ஜெய்ஹிந்த் செண்பகராம், உறவினர்கள் சீனு வேணுகோபால் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தஞ்சாவூர் மாவட்ட பொறுப்பாளர் சுஜாதா வரவேற்புரை ஆற்றினார். காரைக்கால் ராஜலட்சுமி, சென்னை புஷ்பலதா, திருவண்ணாமலை சித்ரா, புவனகிரி ஷர்மிளா, கரூர் கனகலட்சுமி, சென்னை கௌரி, மதுரை பாரதி உள்ளிட்ட இயக்கத்தின் புதுச்சேரி தமிழ்நாட்டின் 12 மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். வீர தமிழரசு வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தின் நிறுவன தலைவர் NS கலைவரதன் மற்றும் கலைவாணி கணேசன் சிறப்பு விருந்தினர்களை சிறப்பித்தனர். இயக்கத்தில் பொறுப்பாளர்கள் வெற்றிவேலன், பத்மநாபன், நமச்சிவாயம், கலைவாணி தசிது, கிருஷ்ணா, திவ்யராமன், புவனா வேல்விழி, பச்சையம்மாள், ரத்தின விநாயகம், அமர்ஜோதி, சுதர்சனம், சத்தியமூர்த்தி, கயல்விழி ஆகியோர் விழாவை ஒருங்கிணைத்தனர். புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழ் சான்றோர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. ஏராளமான பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தொடர்ந்த கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயத்திற்கு நற்றமிழ் நாவலர் விருதை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். முத்தியால்பேட்டை தொகுதியில் பொதுத் தேர்வில் 50% மேல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்க உள்ளதாக முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிகள் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 50% மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் விரைவில் பரிசுகள் வழங்க உள்ளார். முதல் 3 இடங்களை பிடித்துள்ள மாணவர்களுக்கு சிறப்பு பரிசையும் வழங்க உள்ளார். ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டர், ஸ்கூட்டி, லேப்டாப், சைக்கிள், மிக்சி கிரைண்டர், குக்கர், ஸ்கூல் பேக், அயன் பாக்ஸ், ஸ்மார்ட் வாட்ச், ரெயின்கோட் உட்பட பல்வேறு பரிசுகள் வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளார். அதன்படி முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் முத்தியால்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் திமுக அலுவலகத்தில் இன்று முதல் தங்கள் விவரங்களை அளித்து பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். இதற்கான அறிவிப்பை முத்தியால்பேட்டை திமுக தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகள் முன்னிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் வெளியிட்டுள்ளார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சௌரிராஜன், அவைத் தலைவர் எழிலன், தொகுதி துணை செயலாளர் ரவி, தொகுதி பிரதிநிதி தனசேகர், மதன் பாபு பூபதி, பிரகாஷ் பாபு, பாஸ்கர் ரகுபதி, பாஸ்கர் சந்துரு, சண்முகம், ஜீவா, மாபதி உதயகுமார், வேணு மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ரெட்டியார்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியையொட்டி சுவாமி வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 21ஆம் ஆண்டு கும்பாபிஷேக ஆண்டு விழா மற்றும் சித்ரா பௌர்ணமி விழா விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு அனுங்கை விக்னேஸ்வர பூஜை, 108 வளம்புரி சங்கு பூஜை, 2ஆம் கால யாக பூஜை தொடர்ந்த அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் நடைபெற்ற மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்ற திருவீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்ட சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை தலைவர் மற்றும் நிர்வாக குழுவினர் மற்றும் காவிரி நகர வாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.
புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள தேசிய மாணவர் படையின் பயிற்சி முகாமில் 3 கல்லூரிகள் மற்றும் 7 பள்ளிகளின் மாணவ மாணவிகள் பங்கேற்ற பயிற்சி பெற்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியால் இயங்கி வரும் தேசிய மாணவர் படையின் இந்த வருடத்திற்கான பயிற்சி முகாம் இன்று தொடங்கி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த முகாமை NCC கமாண்டர் ஆபீசர் கர்னல் மோகன்ஜி தொடங்கி வைத்த சிறப்புரையாற்றினார். முகாமில் 3 கல்லூரி மற்றும் 7 பள்ளிகளின் மாணவ மாணவிகள் சுமார் 250 பேர் கலந்து கொண்ட பல்வேறு சிறப்பு பயிற்சி பெற்றனர். சீனியர் லெப்டினன்ட் கதிர்வேல், லிண்டன் ராஜகுமார், கற்கால வெளவன் ஆகியோர் இந்த முகாமை சிறப்பான முறையில் வழி நடத்தி தொடர்ந்த அதிகாரி மகாதேவன் நன்றி உரையாற்றினர். போசி வீதியில் நடைபெற்று வரும் சாலை பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி போசி வீதியில் சுமார் 3 கோடி மதிப்பில் சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது அண்ணா சாலையில் இருந்து மகாத்மா காந்தி சாலை சிக்னி மணிகுண்டு வரை சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திருவதிகை அருள்மிகு திருவிடாகரீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சித்திரை மாத சித்திர பௌர்ணமி விழாவில் புதுவை நல்லாசிரியர் முனைவர் பூங்குழலி பெருமாள் குகையுள் வளரும் கனலே எனும் தலைப்பில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தினர். திருவதிகை அருள்மிகு திருவிராட்டனீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சித்திரை மாத சித்திர பௌர்ணமி விழாவில் புதுவை நல்லாசிரியர் முனைவர் பூங்குழலி பெருமாள் குகையுள் வளரும் கனலே எனும் தலைப்பில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தினர். விழாவினை அப்பர் இல்ல அறக்கட்டளை சார்பில் அதன் தலைவர் விஜயகுமார், சேலர் வயகக்கண்ணு, துணைத் தலைவர் சுமதி சுந்தர், பொருளாளர் செந்தில் பாலாஜி மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவின் தலைமை விருந்தினராக பண்ருட்டி ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் துரைக்கொண்டு கலந்து கொண்ட ஆன்மீக உரை நிகழ்த்திய முனைவர் பூங்குழலி பெருமாளுக்கு நினைவு பரிசு மற்றும் பொன்னாடை அணிவித்து சிறப்பித்தனர். விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ராணுவ வீரர்கள் பற்றிய தரம் தாழ்ந்து அவதூறாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்க கோரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் புதுச்சேரியில் SSP-யிடம் புகார் அளித்துள்ளனர். மேலும் செல்லூர் ராஜுக்கு நாவடக்கம் தேவை என்றோ அவர் மீது வழக்கு தொடர உள்ளதாகவும் முப்படை முன்னாள் ராணுவ வீரர் தெரிவித்துள்ளனர். இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரால் தாக்குதல் நடத்தி வெற்றி கண்டது. ஆபரேஷன் சிந்தூரில் கலந்து கொண்ட ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் வகையில் கடந்த 10ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையால் சென்னையில் ஊர்வலம் நடத்தப்பட்டது. இந்த ஊர்வலம் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான செல்லூர் ராஜு, ராணுவ வீரர்கள் என்ன எல்லையில் சென்று சண்டையா போட்டார்கள் என ஏராளமான கருத்து கூறியுள்ளார். இவரது பேச்சுக்கு தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட வரும் வேளையால் புதுச்சேரியைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களை அவமதிக்கும் செயல் என கூறி தரம் தாழ்ந்து ராணுவ வீரர்களை அவமதிக்கும் வகையில் பேசிய செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரியைச் சேர்ந்த முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரதாய்மார்கள் நலசங்கம் சார்பில் புதுச்சேரி உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் உள்ள முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக் கொண்ட அவர் இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் நலசங்கம் தலைவர் மோகன், ராணுவ வீரர்கள் பற்றி செல்லூர் ராஜுவுக்கு என்ன தெரியும் என்றும் அவருக்கு நாவடக்கம் தேவை என்றும் கூறிய அவர் நாட்டுக்காக போராடும் ராணுவ வீரர்களை இழிவாக பேசுவதை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மேலும் வெல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்க கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாக தெரிவித்த அவர் அவரை சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்க கோரி தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவுமிடம் மனு கொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் ராணுவ வீரர்கள் எல்லையில் போராடி வருவதை அரசியல்வாதிகள் யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்தனர். தனியார் நிறுவனத்தின் உரிமையாளருக்குள் ஆள்மாற்றம் செய்து 5 கோடியே 10 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த பணம் சென்ற வங்கிக் கணக்கு உரிமையாளரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவனத்தின் உரிமையாளர் போல் வாட்ஸ்அப்பில் அந்த நிறுவனத்தின் கணக்காளரை தொடர்பு கொண்ட தான் தொடங்க உள்ள புதிய திட்டத்திற்காக அவர் கூறும் வங்கி கணக்கில் பணத்தையும் அனுப்புமாறு கூறினார். அதனை நம்பி கணக்காளர் 5 கோடியே 10 லட்சம் ரூபாயை அனுப்பினார். அதன் பிறகே தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்த கணக்காளர் அளித்த புகாரின் பெயர்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். அதில் சைபர் குற்றவாளி மோசடி மூலம் பெற்ற
₹5,10,00,000 3 கோடி மேற்கு வங்கம் முர்ஷிதாபாத் வங்கி கிளைக்கு மாற்றப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த வங்கி கணக்கின் உரிமையாளரான மேற்கு வங்கம் முர்ஷிதாபாத் மாவட்டம் ஜலாங்கியைச் சேர்ந்த மொபிகுல் ஆலயம் விழாவை கடந்த மாதம் கைது செய்த சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கில் மற்றொரு வங்கி கணக்கில் ₹1,80,00,000 கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த சரத் என்பவரின் வங்கி கணக்கிற்கு சென்றது என தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து SSP நாகசைதன்யா, SP பாஸ்கரன் ஆகியோரின் வழிகாட்டுதலின் பெயர்கள் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் மேற்பார்வையால், இன்ஸ்பெக்டர் கீர்த்தி தலைமையால், ஏட்டு மணிமொழி மற்றும் போலீசார் பாலாஜி, வைத்தியநாதன் ஆகியோர் கொண்ட குழுவினர் கேரளாவுக்கு சென்ற சரத்தை கைது செய்தார். புதுச்சேரி அழைத்து வந்து அவரை நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விவசாயிகளின் பணத்தை ஊழல் முறைகேடு செய்துள்ள வங்கி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருபுவனை கூட்டுறவு வங்கியை கண்டித்தும் கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி திருபுவனை கூட்டுறவு விவசாயிகள் சேவை வங்கியில் வைப்பு தொகை வைத்துள்ள விவசாயிகளுக்கு வைப்பு தொகை முதிர்வடைந்தும் பணத்தை திருப்பி தராமல் அலைக்கழிக்கும் அதிகாரிகளை கண்டித்தும் விவசாயிகளின் பணத்தை ஊழல் முறைகேடு செய்துள்ள வங்கி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இப்போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி VVP நகர் கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மண்ணாடிப்பட்ட கமிட்டி செயலாளர் ரகு அன்புமணி தலைமை தாங்கினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் S ராமச்சந்திரன், செயற்குழு உறுப்பினர் ராஜாங்கம், மாநில குழு உறுப்பினர்கள் சங்கர், மதிவாணன் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள். கமிட்டி உறுப்பினர்கள் நாகராஜ், கந்தநாதன், விநாயகம், முத்து பாரதி உள்ளிட்ட திரளான விவசாயிகள் போராட்டத்தில் பங்கேற்றனர். அரியங்குப்பம் ராதாகிருஷ்ணன் நகர் சிவலிங்கபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அரியங்குப்பம் கொம்யூன் ராதாகிருஷ்ணன் நகர் சிவலிங்கபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திருப்புர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைல நாதர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி சிறப்பு பூஜை மற்றும் 108 திருவிளக்கு பூஜை விழா நடைபெற்றது. இதில் காலை மூலவர் சிவபெருமானுக்கு பல வகை திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்ற சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை கிராம பெண்கள் பங்கேற்ற 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு பூஜை செய்த சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவில் சிறப்பு அலங்காரத்தில் சிவபார்வதியின் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. இவ்விழாவுக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். முருங்கபாக்கம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவ கரக திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா துவங்கி நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று காலை ஸ்ரீ சந்தவேலி மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்ற தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை சங்கராபரணி நதி கரைகள் புனித நீர் எடுத்து கரகம் ஜோடிக்கப்பட்டு கரக வீதி உலா மற்றும் சுவாமிகள் திருவீதி உலாவும் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் பாஸ்கர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற சுவாமியை தரிசித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி குயவர்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் குருபெயர்ச்சி விழா நடைபெற்றது. புதுச்சேரி குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியால் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் குருபெயர்ச்சி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு விக்னேஸ்வர பூஜை, கலச பூஜை, நவகிரக ஹோமம், மேலும் கணபதி ஹோமம், சிறப்பு அலங்காரத்தில் குரு பகவானுக்கு மகா அபிஷேகம், 108 திருநாம அர்ச்சனை நடைபெற்று தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.